மதுரையில் தற்போது திமுகவினர் போராட்டம் நடத்தி வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான நேரடி தகவல்களை தருகிறார் எமது மதுரை செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், சொல்லுங்க, திமுகவினர் இப்ப போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. யாரோட தலைமையில போராட்டம் நடந்துட்டு இருக்கு? எந்த இடத்துல போராட்டம் நடந்துட்டு இருக்கு? விரிவா சொல்லுங்க. காவிரி விவகாரத்தில் கர்நாடகா பெங்களூருவில் ஏற்பட்ட கலவரத்தை கண்டித்து தற்போது மதுரை மாவட்டம் ரயில்வே நிலையம் முன்பு திமுகவினர் 1000க்கும் மேற்பட்டோர் ரயில் மறியல் போராட்டத்திற்காக ரயில்வே நிலையம் முன்பு வந்திருக்காங்க. ரயில் நிலையம் முன்பு வந்திருக்கக்கூடிய திமுகவினர் 1000க்கும் மேற்பட்டவரை போலீசார் தற்போது தடுத்து நிறுத்தி முன்பு ரயில் நிலையம் முன்பு பேரிகார்டெல்லாம் போட்டு தடுத்து நிறுத்தி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில போலீசாருக்கும் போராட்ட திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தற்போது இங்க ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கலவர சூழ்நிலையை நிலவுவதாக தெரியுது. மேலும் இந்த ரயில் மறியல் உடனடியாக இதற்கான தலைமை எம்எல்ஏ மூர்த்தி தலைமையிலையும், அப்புறம் மாவட்ட செயலாளர் கோ தளபதி, அப்புறம் மாவட்ட செயலாளர் வேலுசாமி ஆகியோர் தலைமையில இந்த ரயில் மறியல் நடைபெற்று வருது. திமுகவினர் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் திடீரென மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ரயில் நிலையம் முன்பு திரண்டிருக்கிறதுனால இந்த பகுதியில சற்று பரபரப்பான சூழ்நிலை நிலவுது. மேலும் மதுரை மாவட்டத்துல இந்த ரயில் நிலையம் முன்பு இருக்கக்கூடிய சாலைகள்லையும் சாலை மறியல் போராட்டத்திலையும் திமுகவினர் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால இந்த இடத்துல போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. ராஜசேகர், போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செஞ்சிருக்காங்களா? ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, இது குறித்தான தகவல்களை சொல்லுங்க. இந்த ரயில் மறியல் நடைபெறும் என்பது முன்கூட்டியே தெரிந்த ஒன்றாக தான் இருந்தது. அதாவது அறிவிக்கப்பட்ட ஒரு போராட்டம் தான் தற்போது நடைபெற்று வருது. இதனால இன்று காலை 7 மணி முதலே போலீசார் ரயில் நிலையம் முன்பு குவிக்கப்பட்டிருந்தாங்க. மேலும் ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் இதுக்கான பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தாங்க. இதை தவிர்த்து அந்த ரயில் நிலையம் முன்பு ரயில் நிலைய வாயிலேயே பாதுகாப்பு வளையங்கள்லாம் போட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இது நிலையில 100க்கும் மேற்பட்ட போலீசாருக்கும் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினருக்கு இடையே இப்போ தற்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. இந்நிலையில எந்த ஒரு திமுகவினர் ரயில் நிலையத்துக்கு உள்ள நுழையாத வகையில பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. மேலும் எந்த ஒரு ரயிலையும் இதுவரைக்கும் இந்த போராட்டக்காரர்கள் மறியல்ல ஈடுபட முடியல. வாயிலே மறிச்சு போலீசார் தடுத்து நிறுத்தி தொடர்ந்து கைது நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. நிலையில இதுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செஞ்சாங்க. அவங்களையும் வாயிலேயே தடுத்து நிறுத்தி உடனடியாக கைது செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. மேலும் அதனை தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. இல்ல அவங்களும் வாயிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டனர். இப்ப தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுகவினர் 1000க்கும் மேற்பட்டவர் திடீரென இந்த வாயில் முன்பு திரண்டதுனால இங்க ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுது. நிலையில இவங்க இருவருக்கும் இடையே அந்த பேரிகார்டுகளை உடைச்சு தள்ளி விடுற நிலையில தள்ளுமுள்ளு நடைபெற்று வருது. அந்த தள்ளுமுள்ளு மேலும் திமுகவிற்கு தலைமையா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது எம்எல்ஏ மூர்த்தி இந்த போராட்டத்துல தலைமை வகிக்கிறாரு. அதை தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், வட்ட பிரதிநிதிகள், மேலும் இந்த மாவட்ட பிரதிநிதிகள் என மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. இது தவிர்த்து தொண்டர்கள்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்களை எல்லாம் கைது செய்யறதுக்கான நடவடிக்கையில தற்போது போலீசார் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தற்போது போராட்டத்தை முயற்சி செஞ்சாங்க. போராட்டம் உள்ள ரயில் நிலையத்துக்குள்ள நுழைய முடியாததுனால திரும்ப இப்ப போய் அனைத்து திமுகவினரும் தற்போது கைதாகக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்போது 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் அரசு பேருந்துகள்ல கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் தற்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.